நான் முதல் சுற்று பார்வையாக முன்வைக்கிறேன். மீண்டும் நான் உங்ககிட்ட வரேன். இனியன் ராபர்ட், என்ன காரணத்திற்காக நீங்கள் இதை எதிர்க்கிறீங்க? கடுமையான விமர்சனங்களை திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி பிளாக் வைக்கிறீங்க இல்லையா? என்ன காரணம்? இல்லை, கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி மற்றும் எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வைக்கிற ஒரு முழக்கம் என்னன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து எழுந்திருக்கிறது, அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்ற போறாங்கன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ கேட்குறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் சொல்றது, இந்த புக்கை எடுத்துட்டு இந்த புக்கை வச்சிடுவாங்கன்னு நாங்கள் சொல்ல வரல. கான்ஸ்டியூஷனுடைய விழுமியங்கள், வேல்யூஸ்னு இருக்குல்ல, அந்த வேல்யூஸை நீர்த்து போகும் விதம் செயல்படுத்துவாங்க அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு கருத்தியலாக இருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் இருக்குல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளில் உருவான ஒன்று. 1965ஆம் ஆண்டு இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய குருஜி என்று அழைக்கப்படக்கூடிய கோல்வார்கர் அவர்களால் எழுதப்பட்ட பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் புத்தகத்தில் இதன் குறித்து கருத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, மாநிலங்கள் இருக்கக்கூடாது, இந்தியாவில் ஒரு ஆட்சி தான் இருக்கணும், அது ஒற்றை ஆட்சி தான் இருக்கணும். அப்படி மாநிலங்கள் இருந்தாலும் அதுக்கு அதிகாரம் இல்லாத ஒரு மாநிலங்களாக இருக்கணும், பொம்மை அதிகாரங்களாக இருக்கணும்ன்றது தான் கோல்வார்கனுடைய கனவு. அந்த கனவை பாஜக அரசு நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் போன்ற திட்டத்தை மறைமுகமாக கொண்டு வராங்க. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்களை டைல்யூட் பண்றாங்க, நீர்த்து போகும் விதம் செயல்படுறாங்கன்றதுதான் எங்களுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது. என்ன விழுமியங்களை அவங்க நீர்த்து போக வைக்கிறாங்கன்னா, முக்கியமான 2 விழுமியங்கள். ஒன்று ஜனநாயகம், இன்னொன்று கூட்டாட்சி தத்துவம். ஜனநாயகம்னா என்னது? மக்களுடைய ஒரு சாய்ஸ், என்னுடைய விருப்பம். நான் மாநில தேர்தலுக்கு ஒரு கட்சிக்கு வாக்களிப்பேன், மத்திய தேர்தலுக்கு ஒரு கட்சிக்கு வாக்களிப்பேன். அது அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள், 5 ஆண்டுகளுடைய சாதனைகள் எல்லாம் சார்ந்து நான் யோசிச்சு, நீங்க 2த்துக்கும் ஒரே மாதிரி தேர்தல் வச்சீங்கன்னா சில நேரங்களில் மாநிலத்திலையும் மத்தியிலும் ஒரே கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது ஒரு நல்ல ஜனநாயகம் கிடையாது. அப்போ ஜனநாயகத்துக்கு எதிராக, அதனுடைய விழுமியங்களுக்கு எதிராக இதை கொண்டு போக முயற்சி பண்றாங்கன்றது ஒண்ணு. 2வது கூட்டாட்சி தத்துவம். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபெடரலிசம் தான் எதிர்காலம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் மாநிலங்களுக்கு தான் அதிகாரம் அதிகம், உங்களுக்கு அந்த மத்திய அரசு ஒன்றிய அரசை விட. ஆனா இந்தியா பின்னாடி போயிட்டு இருக்கு, பிற்போக்குத்தனமா பின்னாடி போயிட்டு இருக்கு. நம்ம முற்போக்காக முன்னாடி போய் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய இந்தியா கற்காலத்துக்கு கொண்டு போய் பார்க்கறாங்க. நம்மள ஒற்றையாட்சி மாநிலத்து அரசு யார் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதையும் மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணுன்றதையும் மக்கள் விரும்பி தான் அந்த தேர்தலுக்கு ஏற்ற மாதிரி வாக்களிக்கிறாங்கன்றீங்க. 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலோடு ஒட்டி 22 சட்டமன்ற தேர்தலுக்கான இடைத்தேர்தல் நடக்கிறப்போ அதுல ஒரு ரிசல்ட் வந்தது இல்லையா? அதுல சில இடங்கள்ல அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் தோற்கிறாங்க, திமுகவும் ஜெயிக்குது. அப்படின்றப்போ ரெண்டும் அவங்க வெவ்வேறாக தானே மதிப்பிடுறாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி சீட்டுன்னு பார்த்தா திமுக அதிக இடங்களில் ஜெயிக்குது. எம்எல்ஏ இடைத்தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது 22 தொகுதிகளில் கணிசமான சில இடங்கள்ல அதிமுகவின் ஜெயிக்க வைக்கிறாங்க இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கு. இதை எப்படி நம்ம இதுக்குள்ள சந்தேகமா வைப்போம்? இல்ல, அது எக்ஸப்ஷன்ஸ். அதை நீங்க பொதுவா பார்க்க முடியாது. ஆனா குறிப்பாக இப்ப நீங்க வட இந்தியா போன்ற மாநிலங்கள்ல உங்களுக்கு வாக்களிக்கும் முறை ஒரு மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள தள்ளப்படும். எப்படியும் ஒரே கட்சி தான் ஆட்சிக்கு இருக்க போது, இவருக்கு போட்டு, ஏன்னா இவங்க டபுள் இன்ஜின் சர்க்காரை இவங்க ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க. டபுள் இன்ஜின் சர்க்கார் மாநிலத்தில் நாங்களும் இருக்கும், மத்தியில் நாங்கள் தான் இருக்கிறோம். அப்போ டபுள் இன்ஜின் என்கிற கான்செப்ட் இவங்க புகுத்துறாங்க மறைமுகமா. எதுக்கு அப்படின்னா, மாநிலத்தில் நாங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு. இது மக்களினுடைய சாய்ஸ், விருப்பத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அல்லது ஒரு பார்வை. அதுதான் நாங்கள் சொல்றோம். இப்போ இதுதான் இந்த மாநிலங்களுக்கு எதிரானது. அதே மாதிரி ஒரு மாநில அரசு 5 ஆண்டுகளுக்குன்னு ஸ்டெபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த ஆட்சி கவிழ்க்கப்படும் சூழ்நிலையில அந்த 2 ஆண்டுகள் யார் இருப்பாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அந்த 2 ஆண்டுகள் கவர்னர் தான் ஆட்சி செய்வார்னா இதை விட மிகப்பெரிய அயோக்கியத்தனம் எதுவும் கிடையாது. கவர்னர் யார் தமிழ்நாட்டை அல்லது கர்நாடகாவையோ கேரளாவையோ அந்த 2 ஆண்டு காலமோ 1 ஆண்டு காலமோ ஆட்சி செய்யறதுக்கு வருவார்? அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை நீங்க அவமானப்படுத்துறீங்கன்றதான் எங்களுடைய பார்வையா இருக்கு. அப்போ இதுதான் அந்த விழுமியங்களை டைல்யூட் பண்றாங்க. நாங்க திருப்பி சொல்லிட்டு இல்ல, இப்போ இந்த விழுமியங்களே உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய கோல்வால்கர்ல இருந்து உருவாக்கப்படுதுன்னு சொல்றீங்க. இந்திரா காந்தியே கடந்த காலங்கள் அதை செஞ்சிருக்கிறாங்க இல்லையா? வசந்த் சாலையை வச்சு அவங்க இது மாதிரியான ஒரு கருத்து உருவாக்கத்தை செஞ்சாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு இல்லையா? அப்போ இந்திரா காந்தியும் இதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தலை முன்வைக்கிறப்போ இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியும் இந்தியா பிளாக்கும் அதை எதிர்க்கிறதுக்கான அவசியம்ன்றது வேற ஒரு டைலூஷனை நீங்க கட்டமைக்கிறீங்கன்றாங்க. இல்ல, அப்படிலாம் இல்ல. நீங்க சுதந்திரம் வாங்கும் பொழுது, ஓட்டப்பந்தயம் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாம் ஒன்னா தான் ஆரம்பிப்போம். அதன் பிறகு என்ன ஆகும்னா, இந்த பேட்டன், அந்த குச்சி யார் முதல்ல ஓடுறாங்களோ அவங்க கையில கைமாற்றப்படும். அப்போ நம்ம அதை தாண்டி வந்துட்டோம். 1967 70களில் இருந்த சூழ்நிலை வேற, 70 ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்தியா இருக்கின்ற சூழ்நிலை வேற. அதுதான் நான் சொன்னேன். இன்றைக்கு கரண்ட்ல உலகம் முழுக்க கூட்டாட்சி தத்துவம்,
குளோபலைஸ்டு வேர்ல்டு, ஃபெடரலிசம் தான் தீர்வு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க திருப்பியும் வந்து ஒற்றாட்சி முறை நீங்க கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னா கற்காலத்துக்கு இந்தியா கொண்டு போய் பாக்குறீங்கன்றதை நாங்க திருப்பி இல்ல இது எங்க ஒற்றை ஆட்சி முறைக்கு கொண்டு போய் சேர்க்கும்ன்றீங்க அந்த சந்தேகம் என்று தராஷிஷா மூத்த பத்திரிகையாளர் அவருமே அதுல சில விளக்கங்களை சொல்றாரு இல்லையா? அப்படிலாம் போயிடாது, அதுக்கான வாய்ப்பு இல்லைன்றாங்கல்ல. ஜனாதிபதி ஆட்சிக்கு போகாதான் அவர் சொன்னாரு. அது வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அந்த வேல்யூஸை நீங்க சிதைக்க முடியும். அதாவது ஒரு கட்சி தான் ஆட்சிக்கு இருக்கும் எப்பவுமே, மாநிலத்திலையும் மத்தியில அவங்க தான் ஆட்சியில் இருப்பாங்க. அப்போ மாறினா மொத்தமா மாறிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து மாநிலத்தில் ஒரு ஆட்சி மத்தியில் ஒரு ஆட்சி என்கிற இந்த முரண்பாடு, அதுக்குள் நடக்கூடிய ஜனநாயக விவாதங்கள், டயலாக்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, இதெல்லாம் இல்லாமலே போயிடும். இதெல்லாம் வந்து ஒரு நாட்டுக்கு அடிப்படையான தேவை. இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது, அதுதான் இங்க பிரச்சனை. அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. அதை புரிஞ்சுக்காமலே வந்து கொண்டு போக நினைக்கிறாங்களே, அதுதான் வந்து இங்க சிக்கல் ஏற்படுத்துது. நாங்க அதை கடுமையாக எதிர்க்கிறதுக்கான காரணம் அங்கதான் இருக்கு. ஸோ அடிப்படையில் கான்ஸ்டியூஷனை மாத்திருவாங்கன்னு நாங்க சொல்றது இப்படிதான். இந்த மாதிரி இதோடைய வேல்யூஸை கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதுக்கு காரணம் இருக்கும் இல்லையா? இப்போ அதுக்கு காரணம் நான் ஏற்கனவே தராஷாம்கிட்ட கேட்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏற்கனவே இருந்த அந்த கொள்கை ரீதியிலான முரண்பாடுகள் இருக்கக்கூடாது, இனிமே ஒரே கட்சி தான் மத்தியிலையும் ஆட்சி செய்யணும் மாநிலத்திலையும் ஆட்சி செய்யணும், அதுக்கான முயற்சியா அதை வைக்கிறாங்க. வேற என்னென்ன செக்மெண்ட்லாம் இதுக்குள்ள இருக்குன்னு சந்தேகப்படுறீங்க? இல்லை, இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாஜக ஆதரவாளர்கள், சரிங்களா, பாஜக ஆதரவாளர்கள் அவர் சோகால்டு வலதுசாரிகள் என்ன சொல்றாங்கன்னா வந்து தேர்தல் செலவை நாங்க குறைக்கிறோங்க, அதன் மூலமா தான் நாங்க வந்து இதெல்லாம் பண்றோம்ன்றாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், 8000 கோடி ரூபாய்க்கு பிரதமர் விமானத்துல போனார்ல, அந்த செலவை ஏன் நீங்க குறைக்கல? 8000 கோடி ரூபாய்க்கு நீங்க பார்லிமெண்ட் விஸ்டா ப்ராஜெக்ட் கட்டி முடிச்சிருக்கீங்க, அந்த செலவு ஏன் குறைக்கல? டெமோக்ரஸியை, ஜனநாயகத்தை செலவு மூலமாக காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு எவ்வளவு கோடி செலவானாலும் பரவாயில்ல, அது செலவா பார்க்க கூடாது, அது ஒரு முதலீடாக பார்க்கணும், அது இன்னொரு காப்பீடா பார்க்கணும். அப்படிதான் நாங்க பார்க்கிறோம். ஜனநாயகத்தை பாதுகாக்கிற செலவாக, அதனால நாங்க ஒரே நாடு தேர்தலுக்கு போறோம்னு சொல்றதே வந்து அது வந்து ஒரு முதிர்ச்சி அல்லாத ஒரு பார்வை தான் நாங்க பார்க்கிறோம். செலவை ஒரு காரணமாக காட்டக்கூடாது. ஒரே நாடு ஒரு தேர்தலுக்கு செலவு செய்யறோன்றதையே ஒரு ஆதாரமாக தரவை காட்டக்கூடாது. அது அப்படி காமிக்கிறது முதிர்ச்சியின்மை தான் காண்பிக்கிறது அப்படின்றத நாங்க பார்க்கிறோம். இல்லை, ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறது அல்லது இன்னொரு மாநிலத்தில் அடுத்து நடக்குது அப்படின்றப்போ ஆட்சியாளர்கள் மீதான மதிப்பீடை அதன் மூலமா உணர்த்தலாம். இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு கட்டத்தில் எலெக்ஷன் நடக்கும், அதே சமயத்தில் மகாராஷ்டிராவுக்கு ஒரு கட்டத்தில் எலெக்ஷன் நடக்கும்னா தமிழ்நாட்டில் இவங்க ஜெயிச்சிருக்கலாம் பாஜக, ஆனால் மகாராஷ்டிராவில் அதற்கு பிறகு அவங்களுடைய ஆட்சிக்கான மதிப்பீடாக இருக்குன்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அந்த விஷயத்தெல்லாம் அவங்க உடைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியினுடைய அடிப்படையில் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல். அதுதான் அந்த ட்ரெண்ட் ஒன்று செட் ஆகுதுல்ல, அந்த ட்ரெண்ட் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு ட்ரெண்ட் செட் ஆகும். ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் வாழ்வா சாவா போராட்டம் வேண்டாம் எல்லா முறையும் பாஜக தான் வரும்பா அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரெண்டை செட் பண்ணி விட்டுருவாங்க இவங்க. அது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுதான் வந்து இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஹிடன் அஜெண்டா. இது வெளியில சொல்ல மாட்டாங்க. பேசலாம்.